Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி, சைக்கோ த்ரில்லர் மூவி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட போர் அடிச்சுது, என்ன யூஸ்வலாக இருந்த மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அன்னெசரி விஜய் ஆண்டனி அவர் பொண்ணுக்கு வச்ச அன்னெசரி எமோஷ்னல் சீன்ஸ் இல்லாமல் மூவி த்ரில்லரை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதே மூவியில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அந்த பையனுக்கு தான் மோர் ஆஃப் த ஹீரோ கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பையன் ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் கேரக்டரை. செம்மையாக இருந்தது பார்க்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்டே பண்ணல, ப்ரிடிக்டபுளாக இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் டவுட்டு தான். பட் இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பிடிச்சவங்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. எல்லாருமே சூப்பராக. விஜய் ஆண்டனி வந்து அவர் ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. மற்றபடி மற்றவங்க எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்மையாக நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மார்கன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. விஜய் ஆண்டனி ஆஸ் யூசுவல் அவர் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி அந்த சட்டிலான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான் வெயிட்டு படத்தில். அதில் வந்து ஆஸ் யூசுவல் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, எல்லாம் ஒரு கில்லருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க எந்த மாதிரி முறையில் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு பேட்டர்ன். நிறைய படத்தில் வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் கருப்படிச்சு கொள்ளுவாங்க. எல்லாரையுமே கொலை பண்ணுறவங்க எல்லாரையுமே கருப்பாக்கி விட்ருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு கதை இருக்கும். ஸோ இந்த கொலையை கண்டுபிடிக்கிறவர் தான் விஜய் ஆண்டனி. அவருக்கும் கருப்படிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட கேஸ் மூவ் ஆகலன்னும் போது ஒரு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதனால் அந்த கேரக்டர் தான் ஹீரோ. ஸோ இவர் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு சப்போர்ட். அந்த கேரக்டர் புது நடிகர் தான் யாரோ பண்ணியிருக்காரு போல இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காரு. புரியல அப்படி அது எனக்கு தெரியல. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சின்ன பையன் தான். பட் ஸ்விம்மிங் சீன்ஸு, இந்த அண்டர் வாட்டர் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இது ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு பிடிச்சது வந்து அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மார்கன் இருக்கார்ல, அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ணுற சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் கொலை பண்ணியிருப்பாருன்ற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் அவரே கேஸுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறாருன்ற சீன்ஸ் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் கான்ட்ராஸ்ட் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த படம் அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்த்து செகண்ட் பார்ட்டில் எதிர்பார்க்க முடியாது. நார்மல் 2 மணி நேரம் போர் அடிக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்தது படம் கண்டிப்பாக. லேக் எனக்கு பர்சனலாக எதுவும் இல்லை ப்ரோ. ஆனால் கண்டிப்பாக வேறு யாராவது சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த மார்கனோட பிஜிஎம் நல்லா இருக்குது. மற்றபடி மற்ற பேக்ரவுண்ட்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. பட் ஓகே, இதுதான் கடைசியாக கிளைமேக்ஸாக இருக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணி ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. ஸ்டோரி மட்டும் அந்த கில்லரோட ஸ்டோரி இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா இம்பாக்ட் பெருசாக இருந்திருக்கலாம். பட் பண்ணலை. மார்கன் நல்லா இருக்குது படம். என்ன எதிர்பார்த்து போனால் விஜய் ஆண்டனி படம் வந்து ஜென்ரலாக எந்த அளவுக்கு 2-3 படம் ஃபெயிலு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எல்லாமே இந்த ஹிட்லர் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இந்த படமாவது கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும், நல்லா பண்ணியிருப்பார்னு எதிர்பார்த்து தான் இந்த விஜய் ஆண்டனி படத்துக்கு வந்தோம். விஜய் ஆண்டனி நம்பன்ட்டு இல்லை சார், ஜென்ரலாக வந்து அவர் நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கோடு தான் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், டிஃப்ரெண்டாக தான் கொண்டு போயிருக்காரு. போலீஸ் கதாபாத்திரத்தை நடிக்கிறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், அறிவழகன் கதாபாத்திரம். அதான் சொன்னேன், அவரை விஜய் ஆண்டனியை விட ஒரு 10% வந்து ஃபஸ்ட்டு படமாக தெரியல, அவரையும் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் இப்போ அதிகமாக கண்டுபிடிக்கிறது வந்து இவர் கண்டுபிடிக்கிறத விட அவரோட மெமரிஸ் கதாபாத்திரத்தை வச்சு தான் உள்ளே போய் கண்டுபிடிக்கிறாங்க கொலைகாரன் யாருன்னு. ஆனால் அவர் கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா இருக்கு. கருப்பு ஆமாம், ஓப்பனிங் சீன் அந்த பாடி கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த பாடி வந்து கடைசியோட எல்லாரும் வந்து ராட்சச ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஃபீலிங் காணும். அந்த ஃபீலிங் இல்லை, ஆனால் கண்டிப்பாக பேஸ்கெட்டில் அத்தத்து குப்பத்தில் கிடைக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஃபீலிங் இருக்கும். பாடி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த கருப்பாகவும் ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்கும். அது யாருக்கு செஞ்சுக்கிட்டு தான் விசாரிக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப கண்டுபிடிக்குது என்னன்னா, மெடிக்கல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த கொலையை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸில் தான் எண்டு முடியுது. ஓப்பனிங் டச்சு ஒன்று ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க, அந்த டச்சு தான் கிளைமேக்ஸில் முடியும்னு யாருக்கும் தெரியாது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் கொலைகாரம் வந்து இவங்க தான் காட்டுறேன்னு சொல்லி இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருக்கும் ஆடியன்ஸ். ஆமாம், வேறு கட்டு பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஹீரோயின் சொல்லலாம், அவங்க தான் மெயின். அவங்க தான் எல்லாத்துக்குமே அவங்க தான் மெயின். ஆமாம் சார், நல்ல சஸ்பென்ஸாக த்ரில்லிங்காக போகுது. எந்த மற்றவங்க சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் அப்படிலாம் இல்லைங்க, நல்லாவே இது படம். இதுக்கு மேலே ஒரு படத்தை வந்து தான் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து
எடிட்டிங் பண்ணுறவங்க தான் இது டேரக்ட் பண்ணிக்காது. எடிட்டிங் எவ்வளோ கஷ்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? எடிட்டிங் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாவே டைரக்ஷன் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஒரு பாட்டு 5 நிமிஷம் ஓடும். அந்த 5 நிமிஷம் பாட்டை ட்ரெஸ்ஸை ஹீரோ கேட்டி மாற்றி வெவ்வேறு லொக்கேஷன் எடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஒன்றா எந்த விதமான இது இல்லாமல் அழகான நம்ம எடிட்டிங்கில் ஒன்று சேர்க்கறது வந்து எடிட்டர் தான். ஸோ எடிட்டர் தான் திறமை. அவங்க இல்லைன்னா யாருமே இல்லை. ஹீரோங்க கூட இல்லை, நடிக்கிறவங்க கூட. எடிட்டிங் தான் மெயின். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவிங்க. ரொம்ப கிரிப்பிங் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் மூவி. நல்லா இருந்தது. ஒரு என்டர்டைனர், அவ்வளோதான். ஒரு ஒரு 2 மணி நேரம் வந்து இப்போ டைம் போகிறதே தெரியாமல் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லர் மூவி இது. ஆக்சுவலாக கம்ப்ளீட் த்ரில்லர் மூவி. ட்விஸ்ட் வந்து எங்கேயுமே நாட்டை வந்து இது பண்ணாமல் லாஸ்ட்டாக வந்து நாட்டே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன் டைம் வாட்ச் பூரா பண்ணிடுறேன். நான் அவரோட ஆல் டைம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை யாரோட மூவி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் போக மாட்டேன். ரொம்ப கிரிப்பிங்கான மூவி. அவருக்காக தான் வந்தேன். இல்லை வில்லே யார் வில்லன்னு சொல்லி யார் சொன்னாது? இதான ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கு. அவர் வந்து வில்லன் கிடையாது, ஹீரோ கிடையாது. நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணால் தான் தெரியும். நல்லா சூப்பராக அடிச்சிருக்காரு. இன்டர்வல் அவர்கிட்ட பேசினேன் நான். டோட்டல் க்ரூ வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட பேசினேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாங்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து அதாவது எப்படின்னா படத்தோட இது கிடையாது. அப்படியே சைடில் வந்துட்டே போவோம். பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் வந்து சூப்பராக ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். ஒன் டைம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவோம். நல்லதான் பாருங்க. என்ன பிடிச்சிருக்கு? அதான் கருப்பாகல வந்து வெள்ளையாகரை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. அதனால அந்த பொண்ணு எல்லாம் கருப்பாக்கி சாவடிக்கும். நல்லதாக இருக்கு கதையா. விஜயாண்டியோட பையன் நடிப்பில் இருக்கு. பையன் நடிப்பு சூப்பராக இருக்கு. விஜயாண்டி நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு படி மேலே போனால் பையன் நடிப்பாக இருக்கு. நல்லா படுத்திருக்காரு. சூப்பராக இருக்கு. பையன் நடிப்பு நல்லா வச்சிருக்கு. சமத்தில்லைங்க போதும். நல்லா தான் இருக்கு. இவன் தான் கொலைக்காரன்னு நினைப்பான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஆனால் எதிர்பார்க்கல. நான் வந்து அந்த டேரக்டர் கொலை பண்ணுவான்னு நினச்சேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அந்த வேற ஒரு அந்த பையன் கொலை பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒரு பொண்ணு கொலை பண்ணுவோம். நல்லா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் யாரும் கிடையாது படத்தில். கதாநாயகி கிடையாது. அதை வில்லி மாதிரி நல்லா தான் நினச்சேன். நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஒரு கிளாமர்லாம் எதுவும் இல்லை. பக்காவாக இருக்கு. அதாவது அந்த கருப்பாக இருக்கிற வெள்ளையாக இருக்கிற இந்த கருப்பாக இருக்கிற பொண்ணை ஒதுக்குறாங்க. அந்த கருப்பாக இருக்கிற பொண்ணை ஒதுக்குறதால மனம் நொந்து யார் யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ எல்லாரும் கொலை பண்ணுறான். அது சமூகத்தில் இருக்குது, இன்னமும் இருக்குது. இந்த கருப்பு வெள்ளைன்றது கலரை பார்த்து யாரும் ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு படம் நல்லா ஸ்க்ரீன் பிளே பக்காவாக விறுவிறுப்பாக போகுது. கடைசி வரைக்கும் யார் கொலைகாரன்னு தெரியவே இல்லை. அவளையே கொலை பண்ணுறான்னு நினச்சான். ஆனால் அவள் தான் கொலைகாரியே. நல்லா இருக்கு படம். அந்த பையன் சொந்தக்கார பையனா? அவன் நல்லா இருக்கும். பக்கா நடிச்சிருக்கான். சூப்பராக நடிச்சிருக்கான். நல்லா பண்ணிக்கிறாப்புல. சூப்பராக இருக்கு. சாங்ஸ்லாம் கிடையாது, பேக்ரவுண்ட் மியூசிக் தான். பக்கா த்ரில்லிங். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர். நல்லா இருக்குங்க. என்ன சொல்ல வந்திருக்கேன்? புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். எப்படி கொண்டு போயிருக்காங்க? க்ரைம் த்ரில்லர் தான் சார். இதில் என்ன இருக்குது? ஒன்லைன் ஸ்டோரி தான். நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்கு சார். படத்துக்கு அவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகிறாரு அவருடைய ஆக்டிங்கை. புதுசாக ஒருத்தர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், செமையாக பண்ணியிருக்காரு. மிடில் கூட வந்துட்டு போனார். நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபஸ்ட்டு படமான்றது கூட சரியாக தெரியல. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் போரிங்காக இருந்தது சார். என்னமோ ஒன்று சொல்ல வந்தாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆஃப்டர் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக இருக்குது சார். அதுதான் படத்தினுடைய ப்ளஸ்ஸு. ஆமாம், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஓகே. க்ரைம் அண்ட் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு இது பெட்டர் மூவி சார். கண்டிப்பாக சார், 100%. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபுல் படம், விஜயாண்டனி படம் ஃபுல் ஃபீலிங்காக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் தான். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லர் படம்னு நான் உள்ளே வந்தேன். பட் அதுக்குள்ளே நிறைய விஷயம், சூப்பர் நேச்சுரல் விஷயம், ரேசிசம், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது ரைட்டிங்லேயுமே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த படம் ட்ரைலர் பார்க்குறது எனக்கு என்னென்னா த்ரில்லர் படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த கிளைமேக்ஸ் முடிகிறப்பெல்லாம் அந்த விஷயம்லாம் காட்டும் போது அந்த விஷுவலாக பார்க்குறப்போ மேபி வேறு விதமாக ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க போல நினச்சேன். பட் அது படமாக பார்க்குறப்போ சூப்பர் நேச்சுரல் விஷயம்லாம் இருந்தது. பட் அது ரைட்டிங்கில் வந்து கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது.
நான் என்ன எதிர்பார்த்து வந்தோனோ அதோட அதிகமாகவே தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஃபேண்டஸியாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில விஷயம் சூப்பர் நேச்சுரல் விஷயம்லாம் பண்ணும்போது ஃபேண்டசி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது படம் முழுக்க ட்ரை பண்ணல. அந்த த்ரில்லர்ன்ற ஜோனரை தாண்டி அவங்க போகல, அதுக்குள்ளேயே அதை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒர்க் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அந்த ஆமாம், அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க பே பண்ண விட்டு விஜயானி சார் ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. டாக்டர் எந்த போர் அடிக்காமல் போதாங்க. போர் அடிக்காமல் போகுது. உண்மையிலே எந்த இடத்துலையுமே லேக் இல்லை. ஏன்னா நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருக்குது யார் கொலகாரனா இருப்பா அப்படின்ற அந்த தேடல் வந்துட்டே இருந்ததுனால கிளைமேக்ஸ் ரிவீல் ஆகிறப்போ நம்மளுக்கு ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஸோ பெருசாக லேக் போரெல்லாம் எங்கேயும் இல்லை. இன்டர்வல் கிளைமேக்ஸ் அப்படி நல்லா இருந்தது. இன்டர்வல் எனக்கு ஓகே இதுதான் கதை அப்படின்ற பிளாட் ரிவீல் ஆகிறோம். கிளைமேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சர்ப்ரைசிங் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. ஓவரால் ஒர்க் ஃபார் வாட்சிங். ஆமாம், கண்டிப்பாக அதுவும் தேட்டரில் பார்க்கணும். அதனால தான் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஸோ கண்டிப்பாக தேட்டர் வாட்ச் தான். ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் தான். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் வச்ச கவனத்தை வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளேவில் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காரு. ஃபைட்லாம் பெருசாக பண்ணாமல், ஆக்ஷன்லாம் பண்ணாமல், ஓவர் டூ பண்ணாமல், அது வரைக்கும் பாராட்டணும். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் தான் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால படம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாகவே போகுது. மற்றபடி அதில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் ஒரு ஃபேண்டசி அப்புறம் சித்தர் இதெல்லாம் கொண்டாந்து வச்சது பெருசாக கனெக்ட் ஆகலை. என்ன சொல்ல வந்திருக்காங்க? பெருசாக என்ன கனெக்ட் பண்ணுது? ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். வரிசையாக கொலை நடக்குது, அது யார் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் தான். ஃபேண்டசி மீறி கொண்டு போயிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் கொஞ்சம் ஃபேண்டசிலாம் உள்ளே கொண்டாந்துருக்காங்க புதுசாக இருக்கட்டுமேனு. பட் அந்த ஃபேண்டசி விஷயங்கள் எதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலை. புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் எப்படி பண்ணியிருந்தாரு? பெர்ஃபார்மன்ஸ் அந்த மார்கன் அவர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவரும் சரி அவரோட தங்கச்சி சரி ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸில் எதுவுமே சொல்ல முடியாது, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த மார்கன் கேரக்டர் பண்ணவரோட ஃபைட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபைட், ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தா படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்லோவாகவே போச்சு. அந்த ஃபேண்டசியை வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேண்டசி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. அதோட விஎஃப்எக்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த சித்தர் அதெல்லாம் கொண்டாடுறதா இருக்கட்டும், அது எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகுது. படத்தில் பிளாக் ஸ்க்ரீனில் வருது, படத்தில் ஸ்க்ரீனில் பிளாக் காட்டுறாங்க அடிக்கடி. அது வந்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எதனால விஜய் ஆண்டனி பாதி வந்து பிளாக்காக இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் படத்தில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா. சாங் பெருசாக இல்லை. பிஜிஎம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு என்ன இருக்கணுமோ அது இருந்துச்சு. ஆமாம், எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மார்கன் உண்மையிலே எனக்கு தான் மார்கன் வந்துடும் போல. இந்த படம் டைட்டில் கேள்விப்பட்டு, ஏன்னா படத்துக்கும் பேருக்கு தான் சம்மந்தம் இல்லை. உண்மையாக படம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். உண்மையிலே ரொம்ப சிந்திக்க வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு வந்து லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் தான் படமே. அந்த அரை மணி நேரம் படத்தை ஃபஸ்ட்டு அப்படியே கட்டினாலும் கண்டிப்பாக பார்த்து அப்படியே சொல்லி போயிருப்பேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் சொதப்பி கிதிப்பி கிண்டி களியெல்லாம் கிண்டி எடுத்து வந்து காட்டியிருக்காங்க. அந்த கிண்டின களி சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது பண்ணியிருக்காங்க. விஜயானி உண்மையே நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு உண்டான ஸ்கோர் படத்தில் பெருசாக எங்கேயுமே இல்லை. அதை மீறி இன்னொரு பையன் ஒருத்த வரான். அந்த பையன் தான் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருக்காரு. அவர் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது. அவர் தான் அந்த எதுக்காகடா அந்த கொலை நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் தான் கண்டுபிடிக்கிறதே. சொல்லப்போனால் அவர் தான் படத்தில் ஹீரோவே. இவர் பேருக்காண்டி வச்சுருக்காங்க. அதுக்குண்டான வேலைகள் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு படங்கள் போலீஸ் நிறைய தான் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸு அப்படின்ட்டு அதை மீறி ஒரு படி மேலே போய் இதில் அப்படி இதை பண்ணிக்கிறாரு. படம் நல்லா இருக்குது. என்ன கமர்ஷியலாக கொண்டு போகல, அதுதான் ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு த்ரில்லிங் யோசிக்க சைக்காலஜிக்காக பண்ணியிருக்காங்க. என்னடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் படங்களில். ஒரு வாரில் வந்து தொட்டு போயிருப்பாங்க. இதான் விஷயம் இதாங்க. இந்த பல்லாக பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா அந்த கருப்பு, நான் ஏன் கருப்பாக இருக்கிறேன், என்னையா நீ லவ் பண்ணல அந்த மாதிரி தான் ஒரு கேள்வியை வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மூவ்மெண்ட்னா எனக்கு எங்கேயுமே இது விஜய் ஆண்டனி கிசு எது வைக்கலையே இருந்தால் ஒரு வருத்தம். கண்டிப்பாக சாங்கு, டுவேட் சாங்கு அப்படி ஒரு சாங்கில் எது வைக்கலன்றது ஒரு வருத்தம். மற்றபடி படம் சூப்பர் நல்லா இருக்குது. படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம்.